ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. ஸோ ஃபைனலி இந்த சிங்கப்பூரோட லாஸ்ட் டே வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். லைக் எனக்கு வியூஸ் எல்லாம் பெருசாக போகல, யாரும் பார்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை எடிட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடாக லாங் கமெண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ நல்லா டீட்டெயில்ஸாக எனக்கு வீடியோ வந்ததே இல்லை அப்படின்லாம் வந்துச்சு. அண்ட் என்னோட இன்ஸ்டா டிஎம்மில் அதே பர்சன் இந்த மாதிரி நீங்கள் டே 5 போஸ்ட் பண்ணல, வி ஆர் வெயிட்டிங், எங்களுக்கு அது வேணும் அப்படின்லாம் கேட்கும்போது சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி. ஹே பாண்டா, இதுதான் அஃபிஷியல் லாஸ்ட் டே ஆஃப் சிங்கப்பூர். ஸோ இன்றைக்கி நாங்கள் கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வர போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டு நான் இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெட்ரோவுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் முஸ்தஃபா சென்டருக்கு போகிறேன். நம்ம ஷாப்பிங் பண்ணுற ஷாப்பை அங்கே டேக்ஸ் போட்டுருப்பாங்க இல்லையா, அது அங்கேயே நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கிளைம் பண்ணியிருக்கணும் போல் டு கெட் அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக. பட் என்னாச்சுன்னா எங்களுக்கு அப்போ தெரியல. ஸோ உங்களுக்காக நான் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்குறேன். ஸோ அதை நாங்கள் பண்ணாதனால இப்போ திருப்பி காலேஜில் கிளம்பி போயிட்டுருக்கேன். அது 24/7 ஷாப் அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டு நம்ம ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் எங்கே நம்ம ஏர்போர்ட்டில் போகும்போது. ஸோ முஸ்தஃபா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. என்னோடய பாஸ்ட் வீடியோஸில் எல்லாமே நான் மெட்ரோவில் தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே நம்ம மெட்ரோ கார்டு வாங்கியிருப்போம். அது எப்படி வாங்குறது என்ன எல்லாமே நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ அதில் நம்ம டிஃபால்ட்டாக கட்ட வேண்டிய அமௌண்ட் $5 தான். நீங்கள் $5 பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவரால் நீங்கள் எவ்வளோ காசு வேணால் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். லைக் நம்ம எப்படி இங்கே நம்ம ஊரில் மெட்ரோ கார்டை லோட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அங்கேயும் $5 மட்டும் டிஃபால்ட்டாக பே பண்ணிவிட்டு மிச்சதெல்லாம் நம்ம எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு ஓவராலாக ஒரு $10 போட்டிருக்கோம் அப்படின்னா $5 அவங்க ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. மிச்சம் $5க்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இதெல்லாமே நான் இன்னும் டீட்டெயிலாக ஃபஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம எப்படி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த காசை கிளைம் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக தான் நம்ம மெட்ரோக்குள்ளே ஃபஸ்ட் போய்கிட்டு இருக்கேன். உள்ளே போயிட்டு ஆக்சுவலி நம்ம டிக்கெட் கவுண்டரில் தான் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கணும். ஆனால் நான் போனப்போ டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் உள்ளே ஒரு வாட் டு சே கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி இருப்பாங்களே அந்த பிளேஸில் தான் நான் போயிட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் இப்போ மால் வழியாக முஸ்தஃபா சென்டர் போகிறேன். ஏன்னா வெளியே போனால் வெயில் அடிக்குதுல்ல. ஸோ மால்னால் கொஞ்சம் வெயில் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மால் வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். லைக் இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு. நம்ம ரெகுலராக ஒரு ரெகுலரான ஒரு 5-6 நாளாக நம்ம இந்த இடத்துலையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு. தனியாகவே போய்கிட்டு இருக்கேன் நான். ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் வாக் ஒரு முஸ்தஃபா ரீச் பண்ணிட்டேன். அண்ட் பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் நான் போயிருந்தப்போ பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் ஜிஎஸ்டி கவுண்டர் இருந்துச்சு. ஸோ அதனால் பேஸ்மெண்ட் ஃப்ளோரை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். லைக் அதாவது அந்த இடத்துல நிறைய ஸ்லிப்பர்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கிட்ட தான் ஜிஎஸ்டி கவுண்டர் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு இமீடியட்டாக கூட போய் கிளைம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இப்படி திருப்பி இன்னொரு நாள் வரணும்னு அவசியமே இல்லை. பட் எங்களுக்கு அப்போது அது தெரியல அப்படிங்கிறனால நாங்கள் மெனக்கேட்டு தனியாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி கவுண்டரை பார்த்துட்டேன். ஸோ இங்கே உங்களோட பாஸ்போர்ட், அரைவல் கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கிற ஹோல் பில் இதெல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நான் முஸ்தஃபாலே வாங்கியிருந்தேன் அப்படின்னால அந்த பில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் வெளியே வாங்கியிருக்கிற பில்லு கூட இங்கே கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நாங்கள் இங்கே வாங்கின அதே ஐட்டம்ஸ் மட்டும் தான் நாங்கள் கிளைம் பண்ணோம். அப்புறம் அவங்க என்னென்ன அமௌண்ட் நமக்கு திருப்பி வரப்போகுதுங்கிறத ஒரு பில் பண்ணி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அந்த பில்லை நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போகும்போது நீங்கள் அங்கே போய் அதை கிளைம் பண்ணிக்கணும். அங்கே தான் அந்த அமௌண்ட் உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கிளைம் பண்ணி அந்த பில்லை கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம், ஊருக்கு கிளம்பலாம். சீரியஸ்லி ஐ லவ் திஸ் கண்ட்ரிங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும் ரீட் பண்ணுற அளவுக்கு பேசிக்காக பேசுகிற அளவுக்கு இருந்தாலே இந்த ஊரில் சூப்பராக சர்வை பண்ணிடலாம். எவ்ரி ஒன் இஸ் ஸ்பீக்கிங் தமிழ் ஹியர். ஆக்சுவலி யோஷ்னாவோட மெட்ரோ கார்டை நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அது போக ஒரு பிரிங்கிள்ஸ் வாங்கிட்டு இது பாப்பா கிட்டே கொடுத்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டுருக்கேன். மார்னிங் கடமைகள்லாம் முடிச்சாச்சு. இப்போது ஜஸ்ட் கோயிங் பேக் டு த ரூம், செக் அவுட், ஈட் அண்ட் கோ டு த ஏர்போர்ட். பிகாஸ் இங்கே 3 hours பிஃபோர் நம்ம ஏர்போர்ட்டில் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ போகலாமா?
இங்கே டெய்லி ஒரு வாரமாக வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த வேலையை பார்க்க வந்தப்போ இதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸோடவே இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சவுத் இந்தியாவிலேருந்து வந்துட்டு நம்மளால் ஸ்லிப்பர்ஸோட ஒரு கோயிலுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப மாதிரி ஹெசிடேட்டிங்காக இருந்துச்சு. பட் ஸ்டில் உள்ளே போயாச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து ஷாக்ஸோட கூட போகிறாங்க. நம்மள மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல மனசு, அவங்க மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஸ்லிப்பர்ஸோடு தான் அங்கே வந்து உள்ளே ப்ரேயர் பண்ணுறாங்க அண்ட் வாக் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க ரூல்ஸ் போல். ஸோ நாம் ஒன்றும் இதில் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயின் டைப் கோயில், புத்திஸ் அந்த கோயில், ஜெயின் புத்திஸ் ரெண்டும் சேம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிற வேலைப்பாடுகள் கம்ப்ளீட்டாக நம்ம ரெகுலர் கோயில் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஜெயின் சாங் வந்து அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டுக்கு. அப்படியே அங்கேயே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல், நம்ம ஏதாவது ப்ரே பண்ணலன்னா பண்ணிகிட்டே இருக்கலாம் போல், அந்த மாதிரி ஒரு மெடிடேட் பண்ணுற ஒரு நல்ல பிளேஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அங்கே வந்து ஒவ்வொரு காடும் எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி வழிபட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கிலீஷ்லையும் சைனீஸ்லேயும் இருக்குது. இது சைனீஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஜாப்பனீஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த 2 லாங்குவேஜிலும் அங்கே எழுதி வச்சுருந்தாங்க. அப்படியே நேராக ரூமுக்கு போயிட்டு ஃபைனல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளைட்டில் தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப்பிங்கை போட்டுட்டு நேராக திருப்பி ரூமுக்கு தான் போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், இந்த கோயில் சூப்பராக இருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த கோயிலுக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஐ மீன் என்னோட ஹஸ்பண்ட், பாப்பான்னு எங்கள் மாமாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். லைக் எக்ஸாக்ட்லி டைரக்ட்லி ஆப்போசிட் டு த ரூம் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோமோ. ஸோ அதனால் சும்மா ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருந்தேன், இதுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லிட்ரலி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு போவோமான்னு தெரியல. அதனால் அவங்களும் இதை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அவங்களையும் வந்து கையோடு இழுத்துட்டு வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்டான விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. பத்தி கூட வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவள் தான், இதுக்கப்புறம் நம்ம எங்கே ஜெயின் கோயிலெலாம் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வியூலாம் பார்த்துட்டு பேக்கிங்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், இந்த ஊருக்கு பெரிய பாயாக சொல்ல வேண்டியதான். மொத்தமாக அவ்வளோ பெரிய பேக்கையும் வச்சு அமுக்கி பேக் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ரூம்ஸ்க்கும் பெரிய பாய் சொல்லிட்டேன். பாப்பா தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அவளுமே ஒரு மாதிரி ஹாப்பி தான். ஓகே 4-5 டேஸ் பார்த்தாச்சு, இனிமேல் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெடி ஆகிட்டா. அண்ட் மோர் ஓவர் ஃப்ளைட்டில் போகிறோம்ல, அந்த குஷியில் வேறு இருக்கிறாங்க மேடம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பாய் பாய் ரூமே. என்னதான் இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போக மனசே வரல. அப்படியே இருக்கிற மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் கேப். டேரெக்டாகவே வந்து ஏர்போர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்குவே அந்த மெட்ரோ கார்டை யூஸ் பண்ணி போயிருந்துருக்கலாம். பட் எனிவே நம்ம எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி செட்டில் டவுன் பண்ணிட்டு போகணும், மிஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து கேப் புக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். அவள் தான் அந்த சிட்டிக்கு பெரிய பாய். இனிமேல் நம்ம இவ்வளோ செலவெல்லாம் பண்ணி இந்த ஊருக்கு வருவோமா தெரியல. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஊரை விட்டு போகிறது. நிறைய நியூ பீப்புள், நியூ பிளேசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாய் பாய் சிங்கப்பூர். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏர்போர்ட்டில் நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. லைக் நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த லாங்கஸ்ட் ஃபவுண்டைன் போயிருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லு, அந்த மாதிரி ஒரு சில அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே இருக்குது. Day 1 வந்து நம்மளால் நிறையா கவர் பண்ண முடியல. ஸோ அதனாலே நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புறோம். அப்போ தான் வந்து நம்ம போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் தூக்கி ஏர்போர்ட்டில் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மோர் தென் ஹார் ஜேர்னி நல்லா அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே போயாச்சு. ஒரு வழியாக வந்து நம்ம ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம இந்தியன் ஃப்ளைட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி டெர்மினல் 2 தான் போகும். அண்ட் நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த ஃப்ளைட்டுமே டெர்மினல் 2 தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ டேரெக்டாகவே வந்து உங்களை டெர்மினல் 2ல் போய் எங்களை ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் இங்கே பார்க்குறீங்களா ஒரு பெரிய டவர், இது வந்து டெர்மினல் 1ல் இருக்கும்.
ஸோ அமௌண்ட் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த பில் இருக்கு இல்லையா, இதை வந்து அங்கே இருக்கிற ஆன்லைன் மெஷின்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி இருக்கும், இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த இமேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டோ நீங்கள் நேராக போய் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கேஷ் வாங்குகிற இடத்துல காமிச்சிங்கன்னா அவங்க இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. பெட்டர் வந்து நீங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிடுங்க. சம்டைம்ஸ் அவங்க பேக்கை செக் பண்ணணும்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்கை ட்ரெயின் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஏன் ஸ்கை ட்ரெயின் போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம டெர்மினல் 2 வந்துட்டோம் அண்ட் பேக் செக்இன் பண்ணிட்டோம். நமக்கு இப்போ மோர் தென் 2 ஹார்ஸ் நம்ம கையில் இருக்குது. என்ன பண்ணுறது, சரி ஓகே வாங்க போயிட்டு அந்த லாங்கஸ்ட் ஃபவுண்டைன் ஜுவல்லெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ட்ரெயின் வந்திருக்கோம். இதுவும் ஆல்மோஸ்ட் லைக் மெட்ரோ தான். ஆனால் இதுக்கு நீங்கள் எந்த டிக்கெட்டும் எடுக்க வேணாம், நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கை ட்ரெயின் எடுத்தாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து நம்ம டெர்மினல் 1 போகணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எனக்கு எப்படி போகணுங்கிறது கொஞ்சம் தெரியும். ஏன்னா நானும் பாப்பாவும் டே 1 வந்து அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாக்ஸிக்காக வெயிட் பண்ணியிருந்த கேப்பில் வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு போனோம். ஸோ அதனால வந்து இப்போ எங்கள் மாமாவும் என்னோடய ஹஸ்பண்டையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் வந்துட்டு கோயிங் டு டெர்மினல் 1 பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த பிளேஸ் வந்து செம்ம வைபாக இருக்கும் சீரியஸ்லி. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு வரலாம். ஸோ டெர்மினல் 1லேருந்து நீங்கள் ஒரு இடத்துல உங்களை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஸ்கை ட்ரெயினில். அங்கேருந்து வெளியே வந்த உடனே இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு லெஃப்டில் ஒரு லிஃப்ட் இருக்கும். நீங்கள் அதில் டவுனில் கீழே போனீங்கன்னா பேஸ்மெண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா வந்து ஜஸ்ட் வாக் பை டிஸ்டன்ஸில் நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து லாங்கஸ்ட் ஃபவுண்டைன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. இல்லைன்னா ஜஸ்ட் அதோட ஃப்ளோர்லேயே நடந்து போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் பார்த்தீங்களா போகிற வழியில் நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஜுவல் இருக்கு இல்லையா, அதை பார்த்துடலாம். இதுதான் வந்து இந்த பிக்கஸ்ட் ஜுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்ராக்ஷன். இது வந்து தள்ளியிருந்து பார்க்குற போது ஜுவல் எல்லாமே வந்து உங்களுக்கு தொங்குற மாதிரி ஒரு இல்யூஷனை கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக பார்க்க வந்த அந்த லாங்கஸ்ட் ஃபவுண்டைன். ஒன்ஸ் அகெயின் இதை நம்ம பார்க்குறோம். அந்த இடமே வந்து ஃபுல் வைபு. ஈவன் தோ இவ்வளோ க்ரௌட் இருந்தால் கூட வந்து அந்த இடம் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அண்ட் இதுதான் வந்து மேட் ஒரு லார்ஜஸ்ட் ஃபவுண்டைன். ஓகேவா, சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஒரு ஏர்போர்ட்னு நம்ம நம்ப முடியுதா? அப்படி இது வந்து இன்பில்டாக ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் பிலீவே பண்ண முடியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதுவே ஒரு மெயின் அட்ராக்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி டே 4 டே 3 எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம லார்ஜஸ்ட் ஃபவுண்டைன் வந்து அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். அதை விடவே இது வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. டிஃபால்ட் ஷார்ட்ஸ் 1 2 3 எடுத்துக்கிட்டோம். இந்த இடமே வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம திரும்பி எப்போ வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஒரு சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இனிமேல் நம்ம வேறு ஏதாவது ஊருக்கு போகும்போது சிங்கப்பூரில் நமக்கு ஒரு 1 hour 2 hour பிளேஸ் டைம் கிடைக்குதுன்னா கூட நம்ம இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த இடம். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு மால் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மேலே போயிட்டு இன்னும் கிட்ட அதோட வியூஸை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி எஸ்கலேட்டர் ஏறி மேலே போயிட்டு எவ்வளோ கிட்ட பார்க்குறோம் பார்த்தீங்களா தெரியுது. அது ஜுவல்லோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து 2 3 ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஃப்ளோர் நம்பர் 2லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து க்ரௌடும் செம்ம கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இப்படி ஒரு வியூ இருக்கிறது யாருக்கும் தெரியல போல். அதனால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு இருந்தோம். எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நான் இமேஜஸ் கிளிக் பண்ணுறதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஏன்னா பாருங்களேன் இவ்வளோ மெஸ்மரைசிங்காக இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடம். இவ்வளோ நேரம் சுற்றினதில் வந்து நமக்கு டைம் போனதே தெரியல. இப்போ நம்ம நேராக போயிட்டு இமிக்ரேஷன் போகணும். அதுக்கப்புறம் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியது. ஹே கியூட்டி. அண்ட் இந்த ஹோல் ட்ரிப்பில் யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ இந்த குட்டி வாண்டு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் போகிற வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் தான் கொஞ்சம் நேரம் வந்து பேபிஸ் தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவரால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா பிளேசஸ்லையுமே ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வந்து நமக்கு வச்சுட்டே இருந்தாங்க. நம்ம எல்லாமே வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி நம்ம எல்லா செக்கிங்கும் முடித்து உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து நம்ம இந்த ஃப்ளைட்டில் போய் போர்டு ஆகணும். இது மட்டும்தான் நம்மளோட வேலை. போய்கிட்ருக்கோம். அப்பா எவ்வளோ செக்கிங் இருக்குல்ல. இப்போ தான் யோசித்து பார்த்தா தெரியுது இவ்வளோத்த கிராஸ் பண்ணி வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாலாம் ஆல்மோஸ்ட் தூங்குகிற மூடுக்கு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க.
நான் வந்து ஏதோ பேசி அவளை எழுப்பிட்டுருப்பேன். ஒன்ஸ் நம்ம ஃப்ளைட்டில் போய் தூங்க வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ பேசி இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு 4 hours ஜேர்னி இல்லையா, அங்கே போய் அவங்க தூங்கினா தான் நமக்கு முடியும், இல்லைனா கஷ்டம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் ட்ரிப். பிடிச்சிருந்துச்சா இந்த ட்ரிப்? பிடிச்சிருந்துச்சா? இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் யுவர் பர்த்டே. அட்வான்ஸ் பர்த்டே யோஷ்குட்டி. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இது வந்து யோஷ்னாவோட பர்த்டேக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு மெமரிஸ் கொடுக்கணும் அப்படி ஆரம்பித்தது தான் வந்து கடைசியில் வந்து நம்ம சிங்கப்பூர் ட்ரிப்பில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கான உண்மையாகவே இது அவங்களுக்கான ஒரு பெரிய ட்ரிப்பாகவும் ஒரு பெரிய மெமரிஸாகவும் நான் நினைக்கிறேன். அண்ட் vlogs நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனும் இது தான் வந்துட்டு. இப்போது இது வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் போடுறேன் இந்த வீடியோ, உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. இப்போவே வந்து அவளோட அந்த ஓல்டு வீடியோஸ்லாம் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. பாப்பா நம்ம இங்கே போனோம் இது பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்குமே இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் அவங்க ஆல்ரெடி பார்த்த இடத்த வந்து அவங்க திரும்பி அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவங்களுக்கு அது அப்படியே ஆமாம் நம்ம இதை பார்த்தோங்கிறது அவங்களுக்கு ஞாபகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மெமரியாக வந்து நாங்கள் வந்து லைஃப் லாங் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நாங்கள் திரும்பி ஊருக்கு போகும்போதும் அதே கலரிங் பேக்கு அதே கலரிங் பெண்ணை வச்சே தான் ஓட்டிகிட்டு போயிட்டோம். 4 hours அவளை எப்படியாவது தூங்க வச்சிடணும், அதுதான் என்னோடய மெயின் பிளானே. நான் ஆஸ் யூஷுவல் விண்டோ சீட்டர்ஸ் ஃபைட் பண்ணி வாங்கி சூப்பராக செட்டில் ஆகிட்டேன். அவ்வளோதான், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆக போகுது வித் சூப்பர் குட் மெமரிஸ். நிறைய அழகான மெமரிஸோட நிறைய அழகான பிளேஸஸ் பார்த்தேன். ஹாப்பினஸோட பாப்பாவோட 5th பர்த்டேக்கு நான் கொடுத்த ஒரு மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ரொம்ப சந்தோஷமாக இந்த ஊரை விட்டு நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப ஹாப்பியாகவே கிளம்புறோம். சொல்ல போனால் நாங்கள் பிளான் பண்ணபடி நாங்கள் என்னென்னலாம் யோசிச்சுட்டு வந்தோமோ என்னென்னலாம் பார்க்கணும்னு நினச்சோமோ எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போச்சு. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் மோரோவர் த ஃபர்ஸ்ட் ட்ரிப் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னலுக்கு வந்து இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அண்ட் கம்ப்ளீட்டாக எந்த ஏஜென்சியுமே வந்து டிபெண்ட் பண்ணாமல் நம்மளாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த ஊருக்கு திருப்பி கொண்டு வந்து நம்மளை விட்டால் கூட வீக்கெண்ட் சர்வே நம்ம சுற்றலாம், நம்ம அப்படியே தொலைஞ்சு போனால் கூட எங்கே போகணும், எங்கே வந்து போலீஸை மீட் பண்ணணும், எப்படி வரணும், அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அதுமாரி இந்த ஊரே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் வந்து நான் யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரிப்பு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஊரை நமக்கு தெரியணும். யாராவது ஒருத்தரை கையை பிடிச்சி அவங்க பின்னாடியே சுற்றி பார்த்துட்டு வரதை விட அந்த ஊரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுதான் நான் விரும்புவேன். என்னோடய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அது அமைஞ்சது வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ளைட் வந்து மேலே போயிடுச்சு. மேலேருந்து கீழே பார்க்கும்போது க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு செம்ம ஃபீல் அப்படி. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிளைமேட்டும் வந்து பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வாங்க அப்படின்னு நம்மளை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பாப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் மட்டும் மெமரிஸை ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். நம்ம ஆல்மோஸ்ட் சென்னைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சென்னை. ஸோ இப்போ நம்ம சென்னையில் அப்படியே லேண்ட் ஆக போகிறோம். ஓகே பாண்டாஸ், அவங்கெல்லாம் என்னோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமேல் அமையட்டும். பாய். இந்த சீரீஸை விடாமல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் கண்டிப்பாக இது மாதிரி வீடியோஸ் வரும். அப்பப்போ கண்டிப்பாக தீபாவளிக்கெலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். விடாமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எங்கே பண்ணீங்க, இது எப்படி போனீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜீவிதா அழகர் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கொடுப்பேன். ஓகே பாண்டாஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது.